புதுமுக நடிகைக்கு நடிக்கவே தெரியல. வனமோகினி நிறுத்தினார் தயாரிப்பாளர். என்னடி போனே நோண்டிட்டு இருக்க? அம்மா இங்க பாருமா, அக்காவை பத்தியும் அவ நடிக்கிற படத்தை பத்தியும் எப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. கலர்ல எண்ணெயை மிஞ்சிட்டேம்மா. இப்போ கிலோ என்ன விலைங்க? நடிப்பில் டச் பண்ணாத டச் அப் கயல். வனமோகினிக்கு முக்காடு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? பொங்கலி அத்தா, கடவுளே, என் பொண்ணுக்கு நீங்க தான் தோண. அவளுக்கு உங்களை விட்டா யாரும் இல்ல. கலர்ல நீங்க என்னையும் மிஞ்சிட்டீங்க வனமோகினியா? வனமோகினி படம் அவுட்டு, கயல் ஒரு டவுட்டா? கயல் ஆட்டம், வனமோகினி தயாரிப்பாளர் எடுத்தார் ஓட்டம். மாமா சொல்லுமா. அந்த கேஷவ் அருமையான ஆள் மாமா. மீம்ஸ வச்சு ஒரு கேமே விளையாடி இருக்காரு பாருங்க. அப்படியாம்மா? போட். சூப்பரா இருக்குல்லம்மா. மாமா அவன் எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் அதிகமா கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துறேம்மா. என்ன பிருந்தா இப்படி சிரிக்கிற? அக்கா, எங்க அம்மா போன்ல உங்களை பத்தி ஒரு போட்டோ வந்திருக்கு. அதான் காமெடியா இருக்கு. அப்படியா? காமி. அக்கா, வடிவேல் கூட உங்க போட்டோவை பார்த்ததும் ஒரே காமெடியா இருக்குக்கா. பிருந்தா, ஏ வடிதா, என்னடி இத பாரு, ஒரே காமெடியா இருக்கு. என்ன காமெடிடி? ஹலோ ஹலோ பிபி, நான் பேசுறது கேக்குதா? பிபி. கேக்குதுடி. பிபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பிபி. அப்பா அம்மா வினோத்லாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்கடி. ஆமா, படம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குடி. பிபி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுடி. அப்பா பணம் ஏதாச்சும் வேணுமா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்னை பத்தியும் படத்தை பத்தியும் அப்படி இப்படி நியூஸ் வருதா, அதெல்லாம் உண்மையான கேட்க தான் கால் பண்ண. சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
ஊர்ல எல்லாரும் என்னை கேட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா பிபி? எனக்கும் அம்மாக்கும் பயமா இருக்குடி. ஏன் பேச மாட்டேங்கிற பிபி? கேக்குறேன்ல, பதில் சொல்ல. ஏய் சிச்சி, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. எதுவும் வரவும் வராது. உண்மையாவா? படம் டோட்டலா முடிஞ்சிருச்சு. அது கூடி சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும். நீ நம்ம ஊர் தியேட்டர்லயே பார்க்கலாம். சரி பிபி, கண்டிப்பா பாக்குறேன். ஏய் என்ன நீ இன்னும் பிபி பிபினே கூப்பிடுற? எனக்கு அந்த பேரே மறந்துருச்சு. கயலுங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. பிபிங்கிறது எங்க அக்கா, கயலுங்கிறது நடிகை. எனக்கு எப்பவும் நீ அக்கா தான். அதனால பிபி தான். என்ன சொல்றது புரியுதா? சரி கவிதா, இங்க பாரு, சினிமாக்குன்னு வந்துட்டா நம்மள பத்தி செய்தி வரதா செய்யும். எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரி பிபி. கூடிய சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆயிடும். அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி, ஓகே, பாய். எல்லாரும் வாங்க, பிருத்திவி சார் வந்துட்டாரு. வாங்க வாங்க சார். மீம்ஸ் போட்டதுக்காக சார், ஒரே ஒரு क्वेश्चन அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். கடந்த சில நாட்களா என் படம் வனமோகினியை பத்தி நிறைய வதந்திகள் மீடியால பரவுது. தேவையில்லாம மீம்ஸ் கிரியேட் பண்ணி என் படத்தை அழிக்கணும், ஒழிக்கணும்னு பாக்குறாங்க. ஏன் இது மாதிரி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வனமோகினி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து வெற்றிகரமா மீண்டு வந்துடும். அதை அழிக்கவோ ஒடுக்கவோ யாராலையும் முடியவே முடியாது. வனமோகினி ஜெயிச்சே தீரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு சினிமாவே பெரிய போராட்ட களமா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. படம் எடுக்கிறது கஷ்டம்னா ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கும்போது ரிலீஸ் ஆகாத அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஒரு படத்து மேல ஏன் சேத்த வாரி இறக்குறாங்கன்னே தெரியல. மீம்ஸ் கிரியேட் பண்ணி பிசினஸ் கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. வனமோகினியை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ மட்டும் கிடையாது, தயாரிப்பாளரும் கூட. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். படம் ஓடலன்னா நான் அவ்வளவுதான், மிகப்பெரிய பாதிப்பு வரும். என்ன நம்பி இருக்கிற எங்க அம்மாவும் நானும் ரோட்ல தான் நிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் யார் பண்றா சார்? உங்களுக்கு யாரும் மேலேயே சந்தேகம் இருக்கா? பிராங்கா பேசுங்க சார். பிரஸ் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம். முதுகுக்கு பின்னாடி இருக்கிற எதிரி யாருன்னு எனக்கு தெரியல. அதனால தான் காவல்துறையை நம்பி வந்திருக்கேன். எனக்கு எதிராக மட்டும் இல்ல, அவங்க ஒட்டுமொத்த சினிமாவுக்கே எதிரிங்க. அவங்களை கண்டுபிடிச்சு தண்டிக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், இது எல்லாத்தையுமே தாண்டி என்னோட வனமோகினி மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. படத்தை அவர் டேக் ஓவர் பண்றதுக்கு நானும் ஒரு காரணம். இதுல இருந்து அவர் எப்படியாவது வெற்றிகரமா ஜெயிச்சு வரணும். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட். சிவம் தம்பி, டைரக்டர், டெக்னீஷியன் எல்லாரையும் வர சொல்லுங்க. சரிங்க தம்பி. சார், தினேஷ்,
எல்லா ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணுங்க